கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாஸ்டைட்டிஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் வந்து வரும். ஸோ இவங்களுக்கு நல்ல வலியோட மார்பகங்களில் வந்து கட்டிகள் வந்து உருவாகி அங்கே சிவத்தலான ஒரு நிறமும் வந்து இருக்கும். ஸோ இப்படி ஒரு நிலை வந்து இருக்குது அப்படின்னா நம்ம அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ மார்பகங்களில் உண்டாகக்கூடிய எல்லா கட்டிகளுமே கேன்சர் கட்டிகள் வந்து இல்லை. எந்தெந்த சமயத்தில் நம்ம பயப்படணும் அப்படின்னா, ஸோ மார்பகங்களில் கட்டி வலி இல்லாமல் வந்து இருக்குது, அதே சமயத்தில் மார்பக காம்புகளில் வந்து மாற்றம் இருக்குது, அதே மாதிரி மார்பகங்களில் வந்து ரத்த நிறத்துலையோ இல்லை வந்து ஒரு வெள்ளை நிறத்துலையோ வந்து உங்களுக்கு திரவம் வந்து வெளியே வர்றது, இது கூட மார்பக தோல் வந்து ஆரஞ்சு தோல் மாதிரி ஒரு சின்ன சின்ன பள்ளங்களோட வந்து இருக்கிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது. அக்குள்ள நெறி கட்டுறது, இந்த அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மருத்துவரை சந்தித்து ஆலோசனை வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேன்சருக்கான அறிகுறிகள். பட் ஒவ்வொரு பெண்ணுமே மாதவிடாய் முடிஞ்ச அந்த வாரத்தில் ஒரு 2 நிமிஷமாவது சுய பரிசோதனை வந்து செஞ்சுக்க வேண்டியது அவசியம். அந்த சுய பரிசோதனையில் தான் நம்ம கட்டிகளை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த கட்டிகளை வந்து நம்ம தொட்டு பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குங்கிறத வச்சு அது மார்பகங்களை உண்டாகக்கூடிய ஃபைப்ராய்டு கட்டியா இல்லை சிஸ்டிக் சேஞ்சஸா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா மருத்துவர்கிட்டையும் ஒரு முறை வந்து நம்ம சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ மார்பக கட்டிகளுக்கு காஃபி, டீ வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மல்லிகைப்பூ, கருப்பட்டி சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கலாம். ஸோ மல்லிகைப்பூக்கள் மார்பகங்கள் இருக்கக்கூடிய கட்டிகளை வந்து குறைக்கக்கூடியது. ஸோ ஒரு கைப்பிடி அளவு மல்லிகைப்பூ, அது கூட வந்து கருப்பட்டி சேர்த்து நீங்கள் டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கலர்ச்சிக்காய், மிளகு சேர்ந்த ஒரு பொடியை வந்து மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே மார்பக கட்டிகளை வந்து சரி செய்யக்கூடியது. ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸை குறைக்கிற மாதிரியான உணவு முறை மாற்றங்களையும் வந்து கொண்டு வர வேண்டியது அவசியம். அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.